பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கமே வரலை. சரின்னு சொல்லிட்டு சரவணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜா இருந்துட்டு மாமாவை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு சரியாக தூக்கம் வரல. அப்பா தான் டிவியை போட்டு விட்டுட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கும், இந்த பாட்டு நல்லா இருக்கும், இதை கேட்டால் கண்டிப்பாக தூக்கம் வரும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் செந்தில் அண்ணன் தான் மாத்திரையை கொடுத்து படுத்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. இந்நேரத்துக்கு யார் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே நம்ம கோமதி வராங்க. சரவணனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணனுக்கு போய் என்ன பிரச்சனை இருக்க போது, அண்ணனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நீயும் செந்திலும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுருக்கீங்க. இதில் உங்கள் அப்பா தான் டிவி பார்த்து தூங்க வைக்கிறாருன்னு சொல்லி அவரு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரா? என்ன பிரச்சனை சொல்ல போறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கோமதி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என் பிள்ளைய நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட முடிச்சிருக்கு.